கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி அவங்க மாதமாக இருந்தாங்க. அப்போ திரும்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நாள் நெருங்கிருச்சு. அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஓவராக இருந்து சுகரும் அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் சுகர் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பிரெக்னன்சி ஆனதற்கு பிற்பாடு அவங்களுக்கு சுகரும் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாயிருச்சு. எப்போ பார்த்தாலும் ரொம்ப பயப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்காக போகிறாங்க. என்கிட்ட ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட ஜோம் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சிஸ்டர் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார், ஏசப்பா உங்கள் கூட வருவார். இல்லை பாஸ்டர், எனக்கு தனியாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகலான்னு சொல்லும் போதே எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இந்த 10 monthsல கிட்டத்தட்ட 7 மாதங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டிலே நான் இருந்துட்டேன். என்னால் தனியாக இருக்கவே முடியாது, நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோடு இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணி சரி கர்த்தர் கூட இருப்பார், நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறேன். ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளி உள்ள இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் எல்லா காரியத்தையும் பண்ணி அவங்கள படுக்க வச்சுட்டு டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்டர் நின்றுட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்போ அந்த டாக்டர் ஒரு லேடி டாக்டர் தான். இந்த அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏம்மா நீ பயப்படுறியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீ இன்னும் ரொம்ப பயப்பட்டேன்னு சொன்னால் இது ஆப்ரேஷன் ரொம்ப மோசம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது குழந்தையோ இல்லை நீயோ அப்படின்னு சொல்கிற அளவு இருக்கும். நீ ஒன்றும் இல்லை, பயப்படாத, இதெல்லாம் சரியா போயிடும், ரொம்ப சீக்கிரமா, ஒண்ணுமே இல்லை, எத்தனையோ பேருக்கு நாங்க ஆபரேஷன் பண்ணியிருக்கிறோம், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அந்த சிஸ்டருடைய பதட்டம் முடியல. உடனே அவருக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் போகணும், நானும் ஆபரேஷன் பண்ணிட்டு தான் நான் வெளியே போகணும், என்ன பண்ணுனா யார் உன் கூட இருந்தா நீ பயப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, சரி சார், அந்த மேடத்தை பார்த்து இந்த மாதிரி எனக்காக ஒரு பாட்டு, ஒரு கிறிஸ்டின் பாட்டு, ஏசப்பா பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டாக்டர் பொட்டு வச்சிருக்கிறாங்க, கயிறு கையில் கட்டியிருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. இவங்க டக்குன்னு அப்படி கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் போல தெரியுது, அதுவும் ஏசப்பாவை குறித்து பாட்டு பாடணும்னு சொன்ன உடனே, ஏசப்பாவை குறித்து தானே பாடணும், நான் இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லு. இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். இவங்க பாட ஆரம்பிச்ச உடனே இந்த சிஸ்டர் அப்படியே, நீ உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு? ஆமா தெரியும், என் கூட சேர்ந்து வேணா நீயும் பாடுறியான்னு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல 2 பேரும் இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படியே எகிரிட்டு இருந்த அந்த பிபி எல்லாம் அப்படியே நார்மல் ஆகி, வேர்க்கிறதெல்லாம் சரியாகி, ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சு ஒரு பெண் குழந்தையோட அந்த சகோதரி கர்த்தருக்காக நல்ல கரங்களை தட்டி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.